சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம தேவாத் பரோ நகசி தஸ்மா நரசிம்ம சரணம் பிரத்யாக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில தேதி 24/7/2024 புதன்கிழமை. இன்று சதய நட்சத்திரம் இரவு 10:14 வரைக்கும், திருதியை திதி காலை 10:57 வரைக்கும், பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இன்று கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஆனால் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். நீங்கள் நேற்று ஒன்று நினைப்பீங்க, இன்றைக்கி ஒன்று எழுதி செய்வீங்க. ஆனால் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும். குருவருளும் திருவருளும் நிறைந்திருப்பதால் வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு கைகூடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாள். குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். 9ஆம் இடம் 10ஆம் இடத்தை செவ்வாயை பார்க்குறார் 8ஆம் பார்வையை. அதனால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும், கண்டிப்பாக போகலாம். மற்றபடி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளுங்க. செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். மற்றபடி உடன்பிறப்பால் செலவுகள் ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் அதிகப்படியான லாபத்தை பார்க்க போகிறீர்கள். இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.